பல பிரச்சனை இன்னைக்கு நம்ம கூடாரத்தை தொடர்ந்துட்டே இருக்கு. தலைமுறையா தொடருது. சில வியாதி தொடருது இல்ல, அப்படி தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாக்கு வந்துச்சு, அடுத்த பிள்ளைக்கு. சில கடன் பாரங்கள், சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள். ஆமே, அதாவது தலைமுறையை தாண்டி ஒரு பிரச்சனை தொடர்றதுனாலே அது சாபம். நமக்காக இயேசு சிலுவையில சாபமானது எதற்கு தெரியுமா? நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை தொடர்றதுனால நம்ம எதை, அதனாலதான் கிதியோன் கத்துனானே ஆண்டவரை பார்த்ததும், நீங்க எங்க கூட இருந்திருந்தா இது நடந்திருக்கும் ஆண்டவரே. மார்த்தாளும் மரியாளும் கதறினார்களே, நீர் இங்க இருந்திருந்தால் இது நடந்திருக்கும் ஆண்டவரே. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தொடருகிறது? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என் வாழ்க்கையில பிரச்சனை தொடருகிறது. நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் என் வாழ்க்கையில பிரச்சனை தொடருகிறது. இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை கேளுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு வாசஸ்தலமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கூடாரம் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா 1:3, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்ப. நீ முதல்ல என்கிட்ட திரும்பு, நான் திரும்புவேன். நான் அவருடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டுமானால் நான் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அது இளையகுமாரன் திரும்பினது போல கர்த்தரிடத்திலே திரும்பணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர் போயிட்டார்னா அவர்தான் மதில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொன்னார்ல. அவர் போயிட்டார்னா நம்ம வாழ்க்கையில எது போயிட்டு தெரியுமா? மதில் போயிட்டு. நானே வாசல் சொன்னார் அல்லவா. அவர் போயிட்டார்னா நம்ம லைஃப்ல எது போயிட்டு? வாசல் போயிட்டு. எல்லா பிரச்சனையும் உள்ள என்றாகுது. ஆண்டவர் சொல்ல, நீ திரும்பிட்டேனா நான் உன்கிட்ட திரும்புவேன். நான் உன்கிட்ட திரும்பினா எப்படி இருக்கும் தெரியுமா? சகரியா 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம். அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். அடுத்து கடும் வைராக்கியம், அடுத்து மகா உக்கிரமான வைராக்கியம். இந்த வைராக்கியம் என்ன செய்தான்? அடுத்த வார்த்தை, நான் சீயோனிடத்தில் திரும்பி. அவர் திரும்புறாருனாலே அவருடைய முகத்தின் ஒளி என் மேல வருதுன்னு அர்த்தம்.